வெல்கம் டு நிவிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா உருளைக்கிழங்கு பஜ்ஜி. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். பஜ்ஜி மாவு தேவையான அளவு எடுத்துகிட்டு கொஞ்சம் கொட்டிக்கலாம். நாங்கள் வந்துட்டு 200 கிராம் போட்டிருக்கோம். இப்போ உருளைக்கிழங்கு பஜ்ஜின்றதுனால கொஞ்சம் பெருங்காயத்தூளும் அதில் ஆட் பண்ணிக்கிறோம். சோடா உப்பும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மாவு கரைச்சி எடுத்துடலாம். கட்டி இல்லாத இந்த பதத்துக்கு வந்துடணும். நல்லா பாருங்கள், கட்டி இல்லாத கரைசியாச்சு. நல்லா கலந்துச்சு. இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு போயிட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். பாத்திரத்தில் எண்ணெய் வச்சு சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு உருளைக்கிழங்கு சீவி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மெல்லிஸாக போட்டுக்குவோம். இப்போ சீவியாச்சு. எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு பார்க்கலாம். காஞ்சிடுச்சு. இப்போ எடுத்து நல்லா டிப் பண்ணிக்கலாம். 2 சைடும் நல்லா மாவத்தில் விட்டுட்டோம். நல்லா டிப் பண்ணியாச்சு. இப்போ எடுத்து எண்ணெயில் நம்ம போடலாம். இன்னும் 1 2 அதுலேயே கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், கீழே ஒட்டாத நல்லா பொரிஞ்சு மேலே வருது. நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வருது. இப்போவே நல்லா இந்த சைடு அந்த சைடு திருப்பி விட்டுக்கலாம். நம்ம 2 சைடும் வேகணும்ல, அதனால் இப்போ இந்த சைடு வெந்துடுச்சு. இப்போ இந்த சைடும் வேகட்டும். வெந்துடுச்சு, எடுத்துக்கலாம். நம்ம ஃபுல்லாக எண்ணெய் வடிகட்டிடணும். இதுக்கப்புறம் எடுத்து போட்டுடலாம். சுவையான உருளைக்கிழங்கு பஜ்ஜி ரெடி. வாங்க சாப்பிடலாம்.